அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொன்ன எதையும் செய்யாமல் தமிழக மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்யாமல் எங்கு பார்த்தாலும் கஞ்சா, எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள், எங்கு பார்த்தாலும் கள்ள சாராயம், பாலியல் வன்கொடுமைகள், 2 வயது குழந்தை முதல் 60 வயது பெண்கள் வரையிலும் 2 வயது குழந்தை முதல் 60 வயது பெண்கள் வரையிலும் பாலியல் வன்கொடுமைகள். கொங்கு பகுதியில் இங்கு தோட்டத்தில் வயதானவர்கள் வாழ முடியவில்லை. இன்றைக்கு கூட காலையில் ஒரு 10 வயதுக்கு போட வேண்டிய ஊசியை ஒரு 4 வயது குழந்தையை போட்டு அந்த குழந்தை இன்னைக்கு இறந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு எங்கேயும் சரியில்லை. போக்சோ குற்றங்கள் அதிகரித்துள்ளது. 8900 பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமைகள், 3900க்கும் மேலான குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், அதிலும் 2 வயதிலிருந்து 5 வயது குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே போனது. ஒரு குடும்பத்தின் ஆட்சி, இது மக்களுக்கான ஆட்சி இல்லை என்பதை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் குற்றப்பத்திரிகை இன்றைக்கு வெளியிட இருக்கிறோம். மாண்புமிகு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல்ஜி அவர்கள் இன்றைக்கு அதை உங்கள் மத்தியிலே வெளியிடுகிறார்கள். தமிழக மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக உங்களுடைய வேண்டுகோளாக வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு கஞ்சா இல்லாத தமிழகமாக, பாலியல் வன்கொடுமை இல்லாத ஒரு தமிழகமாக, மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு, ஒரு குடும்பத்தின் ஆட்சியை அகற்றுவதற்கு தமிழக மக்கள் வாக்களிக்க, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். அண்ணன் EPS அவர்களுடைய தலைமையிலான இந்திய அவர்கள் தமிழகம் முழுவதும் வேண்டும் என்பதற்காக நாங்கள் வேண்டுகோள் வைப்பதோடு, மாண்புமிகு மத்திய அமைச்சர் மதிப்புக்குரிய பியூஷ் கோயல்ஜி அவர்கள் இப்பொழுது இந்த குற்றப்பத்திரிகை அவர்கள் இன்றைக்கு வெளியிடுகிறார்கள். வந்துட்டாங்க.